ஹலோ ஆல்மி, நான் தான் உங்க பிங்கி பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனா டெகுக்கோட ஏன் எதிர 3 பாப்பா பார்ட் 2 தான்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதுங்க, பார்த்துட்டு வந்துடுங்க. பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்க, பிடிக்கல ஸ்கிப் பண்ணிடுங்க. ஹெட்செட் போட்டுக்கோங்க. சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ டைமும் ஸ்கிப் ஆகுது. நம்ம தேவன் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான் நைட்டில். அப்போ யாரோ ஒரு ரூமுக்கு வராங்க. அப்படி பொறுமையாக வந்து அவன் தூங்கிட்டு இருக்க பெட்டு பக்கத்துலேயே அப்படியே முட்டி போட்டு அப்படியே கன்னத்தில் கையை வச்சுட்டு அப்படியே தயாங்க பார்த்துட்ருக்காங்க. அப்படியே இன்ச்சு பை இன்ச்சா. அச்சோ, எவ்வளோ அழகா இருக்கா. அப்பவும் சரி இப்பவும் சரி நீ மாறவே இல்லை தயாங். ஏன் கேரக்டர் எதுவுமே மாறல, அப்படியே தான் இருக்கு. ஏன்டா, ஏன் உன்னை பார்த்தா மட்டும் இப்படி ப்ளஷ் ஆகுறேன் நான். என்னையும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே ஹார்ட் பீட்லாம் அவ்வளோ வேகமாக துடிக்குது. விட்டா வெளில குதிச்சு ஓடிடும் போல் அப்படி துடிக்குது. உன்னை பார்க்கும் போது, நீ கிட்ட வரும்போது, என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணும் போதும். நீ ஃப்ளர்ட் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்குதான். ஆனால் ஐயோ, அப்படியே பார்க்கும்போது அப்படி இழுத்து வச்சு அப்படி நெத்தியில் முத்தம் கொடுக்கணும், கன்னத்தில் முத்தம் கொடுக்கணும், அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக முத்தம் கொடுக்கணும் போல தோணுது. அந்த அளவுக்கு உன்னை பிடிச்சிருக்கே. நான் என்ன பண்ணுறது? உன்னை பற்றி நினைக்காத நாளே இல்லை. தனிக்கும் உன்னை பற்றி மட்டும்தான் நினச்சிட்ருப்பேன். அப்படியே நம்ம சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோலாம் அப்படியே பார்த்து ரசிச்சிட்ருப்பேன். உன்னை அப்படியே நினச்சி தூங்கும் போதெல்லாம் நைட்லாம் நீ தான் வர. கின்ன டைமு உன்னையே நினச்சிருந்தா நான் என்ன தான் ஆகுறது சொல்ல பார்க்கலாம். எனக்கு பைத்தியம்தான் பிடிக்குது. ஏன் தயவங்க, ஏன் கெட்ட பையன்டா, ஆனால் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கே. எப்படி? அச்சோ, இப்போ கூட உன் பக்கத்தில் உட்காரத்துக்கு எனக்கு தைரியமே இல்லை. ஆனால் நீ தூங்கிட்டு இருக்க, அதனால தான் இப்படி உட்காந்துட்ருக்கேன். அந்த அழகான கண்கள் இப்போ மூடி இருக்கு. ஆனால் அந்த கண்ணை திறந்து நான் பார்க்கும் போதெல்லாம் அப்படி நான் மயங்கி போகிறேன். அப்படி பார்ப்பேன் என்னைய. உனக்கு சின்ன வயசில் நடந்த விஷயம் ஞாபகம் இருக்கா இல்லையா எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு விஷயம் விடாமல் எல்லா விஷயமே ஞாபகம் இருக்குது. நான் எப்போவுமே உன்னை தூரத்துலேருந்து ரசிச்சுட்டு தான் இருப்பேன். எப்போவுமே எவ்வளோ பேரே எதிர்க்க நீனாலும் சரி, அந்த கூட்டத்தில் நீ ஒரு ஆளாக இருந்தால் என் கண்ணு உன்னை மட்டும்தான்டா பார்க்கும் எப்போவுமே. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோர்ஹெட் கிட்ட போயிட்டு நல்லா தூங்கு. அச்சோ, ஏஞ்சிட போகிறான். ஏஞ்சி என்னை பக்கத்தில் பார்த்தானா என்னை தப்பாக நினைப்பானே. டேய் குக்கி போயிடுடா. அப்படி டோர்கிட்ட போயிட்டு அப்படி பொறுமையாக திரும்பி ஒரு லாஸ்ட்டாக பார்த்துட்டு நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறான். ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம டே அப்படியே பொறுமையாக எழுந்திரிக்கிறான். அப்படியே நம்ம அவங்க அப்படியே ஏஞ்சிட்டு மிரர்கிட்ட வந்து அப்படியே அவன் ஃபேஸை பார்த்துட்டு அப்படியே ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கடா நீனு. அழகு கொஞ்சிடா நீ. 6 பேக்ஸ்லாம் ஓகே தான். இதெல்லாம் இருந்தால் பொண்ணுங்க வந்து விடுதுங்களோ. என்னதான் இருந்தாலும் என்னையே பெருமை சொல்லிக்கூடாது. இருந்தாலும் நீ அழகு தாண்டா. என்றா இது பாத்ரூம் வந்து சவுண்டு கேட்குது. என் பாத்ரூமில் யார் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக பாத்ரூம் கிட்ட போகிறான். கொஞ்சம் கூட கதை தட்டாமல் யோசிக்காமல் டக்குன்னு டோர் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா ஜங்குக். தேங்க் ஏஞ்சிட்டியா? என்ன ஜங்குக் சொன்னதுக்கப்புறம் வாயிலேருந்து வார்த்தையே வரல. என்ன இப்படி எதுவுமே இல்லாமல் பார்த்தோன்னே என்ன சொல்கிறது தெரியலையா என்ன உனக்கு? என்னடா அப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குற? ஏதாவது சொல்லு கேட்போம். அட்டா என்னம்மா இருக்கான் இவன். ஐயோ ஐயோ தேங் வலிரன்னு காட்டக்கூடாதுரா. டேய், என்னோடய ரூமில் என்னோடய பாத்ரூமில் நீ என்னடா பண்ணுற ஜங்குகே? அப்படியே கேட்டுக்கிட்டு இவ்வளோ கிட்ட வர. நான் என் ரூமில் தான் ஃப்ரெஷ்ஷப் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் தண்ணி வரலப்பா, நான் என்ன பண்ணுறது? அதான் இங்கே வந்து
குளிச்சுட்டு போகலான்னு. ஆ ஆமாம்மா, நான் தான் சரி பண்ண மறந்துட்டேன். அம்மா முன்னாடியே சொன்னாங்க, சீக்கிரமாகவே சரி பண்ணி போட்டு வர்றேன். என்ன வேணா சரி பண்ணி போடுறியா? ம் என்னது புரியல? ஆ அதாவது என்னோட ரூமில் இருக்க பாத்ரூமை சொன்னேன் நான். என்ன நினச்சிக்கிட்டியா? என்னடி நான் வந்து நிற்கிறேன், அப்படியே நீயும் நிற்கிற, அப்படியே அந்த டவல்லாம் எடுத்து கவர் பண்ணிக்க மாட்டியா நீ? எனக்கு தெரிஞ்சாலாம் வேண்டாப்பா, ஏன்னா நீ தானே பார்க்க போகிற. அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. பார்த்துக்கோ. நல்லா தான் இருக்குது பார்க்க. தொட்டா கூட நல்லா தான் இருக்கும். அப்போ தொடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். தொடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே வால் அப்படி சாயிறான். அப்படியே நம்ம தயங்கும், நம்ம ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி கிட்ட எடுத்து அப்படியே பார்க்குறான். உன்னை சட்டை இல்லாமல் பார்க்கவும் அழகாக இருக்கு, சட்டை போட்டு பார்த்தாலும் அழகாக இருக்கு. இப்படி என் பக்கத்தில் நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட கை வந்துட்டு அப்படியே தயாங்க மேலே அப்படியே தடவுது. என்னடா மாவு பசையாமே பசைஞ்சிட்ருக்க, நான் தான் ஆக்சுவலாக பசையணும் தெரியும்ல, அப்போ பசைஞ்சிக்கோ எவ்வளோ வேணாலும். இந்த பட்டர் உனக்காக தானே வளைஞ்சி நெளிஞ்சு நின்றுட்டுருக்கு. அந்த பட்டரை தடவை தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட எடுத்து அப்படி பார்க்குறான். அண்ணா பார்க்குறேன், வேணுமா? வேணும்தான், அப்போ எடுத்துக்கோ அப்படின்னு பார்த்தா அவங்க ஜங்குக்கு அப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் ஒன்று விடாமல் அப்படியே அந்த எல்லா இடமே அப்படியே பார்க்குறான். அப்பா என்னம்மா இருக்கான். அப்படியே பார்த்துட்ருக்க போறியா? பார்த்துட்டு இருந்தா தப்பாச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கண்ணத்தை பிடிச்சி அப்படியே அவனை கிட்ட எழுது அப்படியே அவன் உதட்ட ஜங்குக்கு உதட்ட கிட்ட வைக்கிறான். அப்படியே முத்தம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே ஷவரும் போகுது. அப்படியே 2 பேருமே ஷவரில் பயங்கரமாக கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஜங்குக்கும் சும்மா இல்லை, பதிலுக்கும் சும்மா பயங்கரமாக கொடுத்துட்ருக்கான். நம்ம தயாங்கோட கை அப்படியே ஜங்குக்கு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு தடவுது. தயாங்க அப்படியே பிரேக் பண்ணிட்டு ஜங்கு கூட கழுத்துக்கிட்ட போயிட்டு அப்படியே வச்சு பங்கமாக இங்கே முத்தம் கொடுத்துட்ருக்கான். 2 பையனாலும் சுத்தமாக அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்தளவுக்கு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. முக்கியமாக ஜங்குக் தான் அப்படியே தயாங்கோட பின்னாடி இருக்க முடிய பிடிச்சி நல்லா கிட்ட இழுத்துக்கிறான் ஜங்குக்கோட கழுத்தில். பார்த்துடா கையோட வந்துரு போகுது என் மயிறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என் கையை அப்படி கீழே போட்டு ஜங்குக்கோட தோடையை போட்டு பிசைகிறாங்க. என்னடா இப்படி இருக்க, சும்மா செத்திக்க வச்ச மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் அவங்க இதுதான் நல்ல சான்ஸு, எவனுமே இல்லை, முடிச்சிடடா, இந்த வாய்ப்பு மிஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் இப்போ போடுவானே தெரில, ஐயோ கண்ட்ரோல் பண்ண முடியலையே. ஜங்குக் நீ எனக்கு வேணும்டா, இப்போ இங்கே இப்போவே இந்த இடத்துல நீ எனக்கு வேணும். ஜங்குக்கு வேணும்டா, பண்ணட்டுமாடா எடுத்துக்கோ தயா, நான் உனக்கு தானே, பண்ணு. என்னை விட நீ தான் ரொம்ப ஆர்வமாக இருக்க போல. அப்போது இந்த 3 பேரில் இவன் தான் ஃபஸ்ட்டா? டேய் நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் சாஃப்டாலாம் ஹேண்டில் பண்ண மாட்டேன். நீ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவேன்ட்டு நான் நினைக்கவே இல்லையே. அப்போ நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம ஜங்குக்கு அப்படி திருப்புறான். ஐயோ பேக்காடா இது, பேக்கு என்னம்மா இருக்குது. அப்படியே நம்ம வந்துட்டு இப்படி கீழே இருக்கிறதான் கயிட்டுறான். நம்ம ஜங்கு அப்படியே உரக்கான பார்க்குறான். எப்பா இவ்வளோ பெருசாக தான்டா இருக்கும், ஏன்னா தயாங்கள அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பண்ணலான்னு போகும்போது ஜங்குக், டே ஜங்குக் எங்கடா இருக்க அப்படின்னு வாய்ஸ் கேட்குது. இந்த ஜேகே இருக்கானே, இதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு ஜங்குக் தயாங்க பிடிச்சி தள்ளி விட்டு அப்படியே டவல் எடுத்து அவனை அப்படியே மூடிக்கிட்டு வெளில வரான் தயாங்கோட ரூமை விட்டு. ஜேகே அங்கே தான் நின்றுட்டுருக்கான். ஹே அவன் ரூமில் என்ன பண்ணிகிட்ருக்க நீ? அதுவும் இப்படி வந்துட்டுருக்க, எங்க அவன்? இப்போ ஒருத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே என் காலில் இருக்க
ஹேர் அப்படியே காது ஓரமாக ஒதுக்கிட்டு கொஞ்ச நேரம் கூட உன்னால் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க முடியாதா? இப்போதைக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்க இப்போ தான் முக்கியமான விஷயம் பண்ணலான்னு போகும்போது கரெக்டாக வந்து கூப்பிட்டேன். என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை ஜெக்கி, ஒன்றும் இல்லை. எதுக்கு என்ன கூப்பிட்ட? என்ன வேணும் உனக்கு? இல்லை, உனக்கு காணோம், அதான் கூப்பிட்டேன். எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா அவன் ரூமில் இருக்க. எங்கே அவன்? இந்த சைடு தயங்க காட்டுறாங்க. அப்படியே வாலில் அப்படி பஞ்ச் பண்ணிட்டு வெறியாவதே இப்படின்றதுக்குள்ளே பண்ணியிருப்பேன். எல்லாத்தையும் கெடுத்துட்டான். ஐயோ ச்சே, வாய்ப்பை மிஸ் ஆகிடுச்சு. ஜேகே உனக்கு இருக்குடா, உனக்கு இருக்குது. சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டவல் எடுத்து அப்படியே வியர் பண்ணிட்டு வெளில வரான். ஜேகே 2 பேரும் இப்படி ஒரு கோலத்தை பார்த்தோன்னே அப்படியே செம்மையாக காண்டாயிட்டு தனியாக அப்படியே வாலில் பின் பண்ணிட்டு, என்னோட டேஷ் மவனே, நீ என்னடா பண்ணுற என் தம்பி கூட? என் தம்பி எப்படி ஒரு ரூமில் நான் தான் கூப்பிட்டு போனேன். ஏன் நான் கூப்பிட்டு போகக்கூடாதா? என் இஷ்டம், நான் கூப்பிட்டு போவேன். உன் தம்பியும் வந்தான்ல அப்படின்ட்டு போய் சொல்கிறான். ஷீபல், அப்போது என் தம்பி எதுக்கு கூப்பிட்டு போனேன்? தெரிஞ்சுக்கணும் ஆர்வமாக இருக்கா என்ன? நான் வேணும்னா வாயால் சொல்லாமல் அங்கே என்ன பண்ணன்ட்டு உன்ட்ட பண்ணட்டுமா? நம்ம ஜெய்க்கு ஒன்றும் கடுப்பாகுது. அப்படியே வாழை நல்லா பின் பண்ணுறான். என்னடா ஏன் என்ன இப்படி தடவணும்னு ரொம்ப ஆசையோ? என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்க்கு அப்படி பொறுமையாக கீழே பார்க்குறான். அது சி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என் ஃபியான்சி பேஜர்னால உன்னை விடுறேன். ஏன்னா பல்லகிலாம் பேத்துருவேன். இதுக்கப்புறம் என் தம்பி கூட நான் பார்த்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். எதை வச்சு ஆட்டுறியோ அது இருக்கவே இருக்காது. சிசர் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி விட்ருவேன். புரிஞ்சுதா? சூடாகாதடா, ரொம்ப அழகாக இருக்க. என்ன இப்படி சூடாகிட்டேன்னு வச்சுக்கேன், அப்போ நானும் சூடாகி தான் பண்ணி விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க வந்து ஜேகேவோட அப்படியே இடுப்பை பிடிச்சி அப்படி கிட்ட இழுக்கிறான். அப்படியே ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு தள்ளான்னு போகும்போது ஆனால் நம்ம தயாங்க சம்மதிட்டாக பிடிச்சிருக்கான். என்னடா ரொம்ப அப்படி துள்ளுற? நானும் சரி ரொம்ப பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தாலும் என்கிட்டயே வம்பு வளர்த்துட்ருக்கியே. உன்னை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணலாம்? இல்லை தம்பிக்கிட்ட தான் நான் போகிறேன். சும்மா நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்க. சரி உன் தம்பி வேண்டாம், நீ வரியா? அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜேகேக்கு இன்னும் செம்மையாக கடுப்பாயிட்டு அப்படியே உன்னோட நெஞ்சிலே வந்து ஒரு தள்ளிட்டு அவ்வளோதான் உனக்கு என்கிட்ட இப்படிலாம் பேசினேன்னா நான் ஒன்றும் மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி திரும்பிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே கையை பிடிச்சி தடுத்து நிறுத்துட்டு போயிடலாம். நம்ம தயாரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இதுக்குன்னே உன்னை வச்சு பண்ணுறேன்டா. உன்னை மட்டும் அப்படியே வாழை மட்டும் சுருக்கி வச்சிட்டேன்னு வச்சுக்கேன், பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே ஒரு ரூமுக்கு போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம தான் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே ஒரு பிளாக் கலர் பேண்ட்டு பிளாக் கலர் ஷர்ட்டுன்னு போட்டு படிக்கிறக்கிட்ட நின்று ஃபோன் பேசிகிட்ருக்கான். அப்போ கரெக்டாக நம்ம ஜேகே ஒரு ஸ்வெட் பேண்ட் மட்டும் போட்டு மேலே எதுவும் போடாமல் அப்படியே ரூமை விட்டு வெளில வரான். பேக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு கூலாக அப்படியே நம்ம தேவை வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு, நீ கை கால் முளைச்ச மத்தம்மா, உன்னை வாசிக்க பின்னால் சுத்தம்மா, நீ ஹார்மோன் நீ என் கட்டையம்மா, என் ஹார்மோன் செய்யுது சேட்டையம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்த்து பாடுறான். ஜேகே அப்படியே கால வேண்டு என்ன சொன்ன நீ? என்ன சொன்னேன்? கட்டன் தானே சொன்னேன், அப்படி தானே இருக்க. நான் கட்டையா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். ஆமாம் இல்லையா பின்ன? அப்படி இல்லைன்னு சொன்னால் பச்சை போயிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறேன் கிட்ட. இப்போ என்ன எது கிட்ட வர? என்ன நேற்று சொன்னது மறந்துட்டியா? கிட்ட வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், வாயில் ரத்தம் ஊற்றி தான் போவேன். நான் உனக்கு ரத்தம் வர வைக்கவா? என்ன கேட்டேன்டா, ஜஸ்ட் கொஷின். எல்லாம் தப்பாகவே புரிஞ்சுக்கோ, நீ தப்பாக தான் சொல்கிற, தெரிஞ்சா சரிதான். அவ கீழேருந்து டேய் மச்சான் என்னடா பண்ணுற? இல்லை ஜிம்னா, புது வீடியோ கேமா, அதான் விளாண்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்து சொல்லிக்கிட்டே அப்படி கிட்ட இருக்கிறான். இது என்ன சொன்ன? பாரு, இந்த விளாண்டுட்ருக்கேன், இந்த ப்ளே பாய் தானே என்கிட்ட வச்சுக்கூடாது என்ன? பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், வீட்டில் இருக்கவங்கிட்ட சொல்லிடுவேன், அவ்வளோதான். உனக்கு இந்த வேலையெல்லாம் வெளில வச்சுக்கோ, இங்கே 3 பேருக்கிட்டே நீ வரவே கூடாது. வந்தோன்னா அவ்வளோதான் உனக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் நோராவை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், உன் சிஸ்டரை. மறந்துடாது, என்கிட்டலாம் ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்காத. நீ யாரை வேணாலும் மேரேஜ் பண்ணு, எனக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது.
நான் எப்போவுமே அழகை ரசிப்பேன், கொஞ்சம் அப்படி இப்படின்னு விளையாடுவேன். அப்படின்றான். இந்த சைடு நம்ம குக்கியை காட்டுறாங்க. ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கிறான். அப்படியே குட்டியாக இருக்குது. அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அதில் சின்னதாக அழகாக ஒரு ரிங் இருக்குது. இப்போ சின்ன பசங்களுக்கு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அந்த ரிங் பார்க்கவே. அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். இந்த தயவுக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு கூட தெரியல. ஞாபகம் இருக்கணும், இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஞாபகம் இருந்தால் அவன் என்ன ரியாக்ட் பண்ணுவான்? அச்சோ, நினச்சாலே என்னமோ ஆகுதே. கண்டிப்பாக உனக்கு ஞாபகம் இருக்கும் இது போய் காமிச்சோன்னே அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அச்சோ என்னென்னமோ யோசிக்கிறேனே. ஐயோ, இந்த கண்டிப்பாக அவன் சர்ப்ரைஸ் ஆகிடுவான். இந்த ரிங்கை இன்னும் வச்சுருக்கியா அப்படின்ட்டு. நான் இன்னும் வச்சுருக்கேன் அவன் ஞாபகமாக அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க வயசு. தம்பி என்னப்பா பண்ணுற அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஜங்குக். என்னது அது சின்ன பசங்க பொருள்லாம் வச்சு விளாண்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகும்போது, ஹே அதெல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறான். என்னடா இது, கேட்டோடனே காமிப்ப, இப்பெல்லாம் பண்ண மாட்டே குக்கி. என்ன அது காமி, அது அது ஜஸ்ட் ஒரு ரிங் அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. போய் சொல்லாத, அதுக்கு ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ நீ காமிக்கிற, நான் அதை பார்க்கணும். நான் மாட்டேன், காமிக்க மாட்டேன். காமிக்க மாட்டியா? இப்போ நீ காமிக்கல வச்சுக்கோ, பேண்ட்டை கட்டி விட்றேன், காட்டுறாத. ஜங்கோ இப்போ பண்ணால் அப்பாடி போய் மாட்டி விட்ருவேன். டேய் போய் மாட்டி விட்றா, இவன் ஒருத்தவன் கொடுறா, நான் பார்க்கணும். நான் தரமாட்டேன் சொல்லினே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்குள்ளேருந்து அப்படியே அந்த பாக்ஸ் அப்படியே எடுத்துடுறான். இது என்னன்னு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டப்பா திறக்கலாம் பார்க்குறான். ஆனால் நம்ம குக்கி பின்னாடி வந்து திறக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். டேய் என்னடா ரொம்ப பண்ணுற, அப்படின்னா பொக்கிஷம் வச்சுருக்க, ஒரு டைமண்ட் வச்சுருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு திறக்கலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஆனால் நம்ம குக்கி விடுற மாதிரியே இல்லை. உடனே நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா அப்படியே வெளில வர்றான். பின்னாடியே நம்ம குக்கியும் அப்படியே துரத்திட்டு வரான். அது கூட இங்கே இப்பெல்லாம் பண்ணால் அதை நடந்துடும் நிஜமா கூட அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரான். இந்த சைடு நம்ம தயங்கும் ஜேகே நின்று படிக்கட்டு நின்று தான் பேசிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக இவங்க 2 பேர் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து முன்னாடி யார் இருக்காங்க சொல்லி கவனிக்காமல் அப்படியே நம்ம தயங்கு மேலேயே வந்து விழுந்துடுறான். நம்ம குக்கியும் கவனிக்காமல் அப்படியே அவனும் அப்படியே விழுந்துடுறான். நம்ம தயங்கு வந்துட்டு இவங்க விழுவாங்க எதிர்பார்க்காம ஜேகேவும் பிடிச்சதுனால அப்படியே 4 பேருமே சேர்ந்து அப்படியே அந்த படிக்கட்டில் அப்படியே உருண்டு வந்து விழுறாங்க. அப்படியே தயங்கு மேலே 3 பேருமே அப்படியே விழுந்துடுறாங்க. எப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா மேலே வந்துட்டு கரெக்டாக நம்ம குக்கி இருக்கான். சைடில் நம்ம ஜேகே, இன்னொன்று சைடில் வந்து ஜங்குக். அப்படியே பார்க்குறான் 3 பேருமே. நம்ம குக்கியா அப்படியே தயங்கு ஃபேஸை பார்த்தோன்னே அவன் ஃபேஸ் அப்படியே ரெட் கலரில் மாறிடுது. அவன் ஹார்ட் பீட் செம்ம ஃபாஸ்ட்டாக துடிக்குது. என்னங்க அப்படின்றான். அவ்வளோதான் அப்படியே நம்ம தன்னுடைய வெச்ச கணக்காக பார்த்துட்ருக்கான். இந்த சைடு நம்ம ஜேகே பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏந்திருக்கிறான். எது பொறுக்கியா? இந்த சைடு நம்ம ஜங்குக் என்ன இப்படிலாம் ரொமான்ஸ் பண்ணுற? சொல்லியிருந்தா நானே ஒரு ரூமுக்கு வந்து கட்டில் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து படுத்துருக்கலாமே. இப்படி தான் தரையில் படுக்கணுமா என்ன அப்படின்னு கேட்குறான். டேய் நீங்கள் தாண்டா படுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கற்றுனோடனே எல்லோரும் எப்படி டக்கு டக்குன்னு ஏந்திருக்கிறாங்க. நம்ம ஜீவன் பார்த்துட்டு டேய் மச்சான் என்னடா பண்ணுற? இது தெரிஞ்சு விழுந்தியா தெரியாமல் விழுந்தியா? செருப்பால் அடிப்பேன், தெரியாமல் தாண்டா விழுந்தேன். அது எப்பட்றா 3 பேருமே கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு வந்து விழுற? இப்போ மட்டும் நீ வாயை முன்னே வச்சுக்கேன், வாயை உடச்சிடும் கீழே உடச்சிடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனு ஏஞ்சிட்டு எல்லாம் பார்க்க தான் ஈக்குச்சி மாதிரி இருக்கானு விழுந்தா ஐயோ வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு முதுகை பிடிச்சி நின்றுட்டுருக்கான். நம்ம குக்கி பார்த்துட்டு சாரிங்க தெரியாமல் மேலே விழுந்துட்டேன். இல்லை பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு, சாஃப்டாக ஷையாக வருது, நல்லா இருந்துச்சு. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு அப்படி கீழே உமிகிறான். இது கூட நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப சொன்னது. நம்ம ஜேகே இப்படி பேசி பேசியே மயக்கிடுவான். நீ வேணுன்னு தான் என்னை பிடிச்சி கீழே விழுந்த, நான் உன் மேலே விழணும் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணணுன்னு சொல்லிட்டு தான் நீ வேணுன்னே பண்ண, நல்லாவே தெரியும் நீ சரியான பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். நீ தாண்டா விழுந்த, உனக்கு தான் ஆசை போல இருக்கு என் மேலே விழணும்ன்ட்டு. என்ன ஜங்குக் அப்படி தானே? அவனுக்கு ஆசை இல்லையோ, எனக்கு ரொம்ப ஆசை தயம். சரி உன் ஆசையெல்லாம் அப்புறமேட்டா வச்சுக்கோ. டே மச்சான் முக்கியமான விஷயம்டா,
அது நம்ம ஃப்ரெண்டோட ஆன்ட்டி இருக்காங்களே, அதான்டா ஷக்கீலா. அவங்க மேன்ஷன் பின்னாடி என்னடா அந்த ஆன்ட்டி ஏதாவது டேய் அது இல்லைடா, மேன்ஷன் பின்னாடி ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அங்கே பார்ட்டி வைக்கிறாங்களாம். அதனால் நம்ம 2 பேரும் இன்வைட் பண்ணியிருக்காங்கடா. ஓ, இந்த கதையில் ஷக்கீலா வேறு இருக்காங்களா? டேய், எப்படியாச்சும் அந்த பார்ட்டியில் போய் அட்டன் பண்ணுறோம், நான் அந்த ஆன்ட்டியை கரெக்ட் பண்ணுறோம். இவன் ஒருத்தவன் ஆன்ட்டி வைங்க. டேய் மச்சான், போகிறோம், நம்ம 2 பேரும் போயிட்டு மாஸ்க் கட்டுறோம், ஏகப்பட்ட பொண்ணு கூட ஜமாய் பண்ணுறோம். ஏன்னா இவங்க 3 பேருமே எப்படியாச்சும் ஏதாச்சும் வீட்டை சொல்லி போய் ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிடு. அவ்வளோதான், நம்ம போயிட்டு பார்ட்டியில் போய் என்ஜாய் பண்ணலாம். என்னன்ற? ஐயே, போய் வர சொல்லணுமா? சொல்லுடா, பார்த்துக்கலாம். ஈவினிங் வரேன், நம்ம 2 பேர் ஜாலியாக போகிறோம். என்ன பை பை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஆஹா, இன்றைக்கி ஈவினிங் ஒரே ஜாலி தான் போலையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நின்றுட்டுருக்கான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, ஈவினிங் போல் ஆகுது. நம்ம தான் அப்படியே ரெடிலாம் ஆகிக்கிட்டு அப்படியே ஒரு பேக் ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படியே வெளில வர ரூமை விட்டு பார்த்தா ஃபேமிலியாக உட்காந்துருக்கு ஹாலில். ஐயோ, இந்த நேரம் பார்த்து எல்லோரும் உட்காந்துருக்கானுங்களே, என்ன பண்ணுறது? தயங்க அப்படியே திரும்பி பார்க்கும்போது டக்கு டக்கு டக்குன்னு டோரை தாண்டி போயிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே அப்படியே வராங்க. இல்லை வந்த உடனே தயங்கோட அம்மா, எங்கப்பா போகிற? ஐயோ, அம்மா படிக்க போகிறோம்மா, ஜிம்மின் கூட உட்காந்துக்கிட்டு. நீ படிக்க போகிற? அதுவும் ஜிம்மின் கூட உட்காந்து நீ படிக்க போகிற? நம்புமா, ட்ரஸ்ட் மீ, உள்ளமா நம்பிக்கலாமா எப்படி? அதான் இல்லையேப்பா, என்ன பண்ணுறது? சரி, எங்கேயோ போ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இவங்க 3 பேருமே எங்கேயாச்சும் கூப்பிட்டு போ. ஊர்லேருந்து வந்திருக்காங்க, எங்கேயாச்சும் வெளில கூப்பிட்டு போகலாம்ல? அம்மா நான் படிக்க போகிறேம்மா, நீ படித்து முடிச்சதுக்கப்புறமாச்சும் கூப்பிட்டு போ, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒருத்தன் அம்மா அதெல்லாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜேக்கி படிக்க போகிறேன்னா கூப்பிட்டு போகிறான். அவன் தான் படிக்கவே போலையே, வேற எங்கேயோ ஊர் சுற்ற போகிறான் போல இருக்குது. அதான் ரொம்பவே யோசிக்கிறான். ஒருத்தவன் வெள்ளை வேதாளம் அப்படி கடிச்சு கொதற போகிறேன் பாரு, நான் தான் உண்மையை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு, மம்மி அதெல்லாம் வேண்டாம், நான் படிக்க தான் போகிறேன் நிஜமா, நான் வேணால் நாளைக்கு கூப்பிட்டு போகிறேங்க 3 பேருமே, இப்போ நான் போகிறேன்ல, என்னை விடுங்க. சே, ஒரு படிக்கிற பிள்ளையை எப்படி தடுக்கிறாங்க? அவன் அம்மா படின்னு சொல்லுவாங்க, ஆனால் இங்கே ஊர் சுற்றுன்னு சொல்கிறாங்க. சாரிப்பா அண்ணா, கூப்பிட்டு போ, இந்த படிப்பெல்லாம் ஓரம் தள்ளிட்டு உன்னோட தங்கச்சி மேரேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணு என்ன, அதுக்கப்புறம் நீ படிச்சுக்கோ. ஐயோ, விட மாட்டாங்க போலையே, என்ன பண்ணுறது? எப்படி 3 பேர் அங்கே கூப்பிட்டு போகிறது? சங்கு கூட ஓகே தான், ஆனால் அந்த ஜேக்கே இருக்கான் பாரு, சரியான கோல்முட்டி. என்னென்ன பண்ணுற, அம்மாகிட்ட போட்டு கொடுத்துட்டா இந்த குக்கி. ஐயோ அப்பாவி பையன், என்ன பண்ணுவேன்? சரி சரி தயங்க, நீ தயங்கடா, நீ தயங்க. கண்டிப்பாக உன்னால் முடியாத விஷயம் ஏதாவது இருக்கா என்ன? கண்டிப்பாக இல்லை, சமாளிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம். சரி வாங்க 3 பேரும் போகலாம். இன்னொன்று நம்ம ஜேகே இவன் கூடலாம் யார் வெளில போவா? கூப்பிட்டு போயிட்டு எங்கேயாச்சும் ரோட்டில் கூட விட்டு வர வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி ஆள் தானே இவன். நான் வரல அப்படின்னு சொல்லும்போது இன்னொரா, பரவாயில்ல போயிட்டு வா, என் பிரதர் அவ்வளோ மோசம்லாம் கிடையாது, நீ சொல்கிறனா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். நான் தயங்க பார்த்துட்டு வலிகிறான், நான் வலிகிறேன்னா அவன் வலிகிறேனா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கான். நம்ம சங்கோக், அச்சோ தயாங் கூட வெளில போகிறேன்னா நான் எங்கே வேணாலும் வருவேன், தயாங் எங்கே வேணாலும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே எழுந்திருக்கிறான். நம்ம குக்கி அப்படியே ஷை ஆகிட்டே கிட்ட குமிறான். அவன் மனசில் அச்சோ தயாங் கூட வெளில போகிறோம், ஆனால் தனியாக போனால் ஆசையாக இருக்கே, லைக் டேட் மாதிரி. பரவாயில்ல, தயாங் கூட எங்கே போனால் எனக்கு ஓகே தான், அவன் கூட இருந்தால் போதும், யார் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிக்கிறான். சரி வாங்க போகலாம் சொல்லிட்டு அவன் திரும்பி அப்படி போயிடுறான். பார்த்தீங்களா, சொன்னல இதுக்கு தான் இவன் கூட போக மாட்டேன்னு சொல்கிறான். அவன் பாட்டுன்னு போகிறான், 3 பேருமே கூப்பிட்டு போகிறமே, எங்கள் 3 பேருக்குமே எந்த வழியும் தெரியாதே, அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே புலம்பிக்கிட்டே வரான். நம்ம தயாங்கா செம்ம இரிட்டேட் ஆகுது. அப்படியே நம்ம தயம் வந்துச்சு, அப்படியே டைவர்ஸிக்கிட்டு பக்கத்து சீட்டுக்கு போயிட்டு நம்ம குக்கிக்காக அப்படியே ஓப்பன் பண்ணி விடுறான். என்னங்க நீங்கள் ட்ரைவ் பண்ண போகிறீங்களா? ஆமாம், அதுக்கு தான் பக்கத்து சீட்டில் இருக்க டோர் ஓப்பன் பண்ணி விட்டேன் உனக்காக. அப்போது நான் உங்கள் பக்கத்தில் உட்காருவேண்ணா? அதனால தாண்டா ஓப்பன் பண்ணி விட்டேன், உட்கார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே அவனும் உட்காந்துடுறான். தயாங், அப்போ எனக்கு ஓப்பன் பண்ணி விட மாட்டியா? அப்போது நான் உன் பக்கத்தில் உட்காரக்கூடாதா?
ஜங்குக் ரொம்ப பொசிட்டிவாடா. நெக்ஸ்ட் டைம் நீ உட்காரு. ஆ நான் வேணா மடியில் உட்காரட்டுமா? இப்போ ஜேகே இன்னும் தவறு என் பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சீட்டில் உட்கார வச்சிடுறான். இவனை மட்டும் கூட்டு வரக்கூடாது, எங்கே போனாலும் தொல்லைப்பா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன் நம்ம ஜங்குக். நம்ம தேங்காய் டைம் சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணாங்க காரை. அவன் மைண்டு ஃபுல்லாக எப்படா 3 பேருமே அவங்க கூட்டு போகிறோன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். ஐயோ இந்த ஜேகே வரானே, கோழி ஒரு நாள் மூட்டி விட்டுருவான். இப்போ நம்ம வேறு செம்ம கானில் இருப்பான். இப்போ என்ன பண்ணுறது? சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, குக்கியை தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு குக்கியை பார்த்துட்டு, ஏய் காட்டன் கேண்டி சொல்லுங்க, இங்கே பாரு, அங்கே போனால் என் கூட தான் இருக்கணும், புரியுதா? என் கையை விட்டு நீ போகக்கூடாது அப்படின்னு எங்கேயாச்சும் போனோன்னு வச்சுக்கேன், அப்படியே இழுத்து வச்சு முத்தம் குத்துறான். என்ன நவரக்கூடாது, நீ கண் பார்வையில் தான் இருக்கணும் அது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ப்ளஷ் ஆகிட்டு, ஓகே ஓகே தேங்க் நல்ல புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரை பண்ணுறான். பார்த்துக்கலாம் எது நடந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் நினச்சிக்கிட்டு அப்படியே அவனுடைய கை நேராக குக்கியோட தொடக்கிட்டு அப்படியே வச்சுக்கிட்டு அதை போட்டு வர தடவை விட்டுருக்கான். இது வந்துட்டு ஜேகே பார்த்துட்டு செம்மையாக காண்டா வரான். அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு, என்ன பண்ணுற நீ? ஏய் பாய முடி சொன்னோடனே அவன் செம்மையாக குழந்தைட்டு அப்படியே டக்குன்னு திரும்பிடுறான். அவனே இது சொல்ல உனக்கு எங்கடா நோங்குது, அப்படியே தப்பு பேசிட்டே வந்துச்சுக்கேன், அப்புறம் வந்து இன்னும் வந்து தடவேன் அப்படின்னு சொன்னோன்னா அதனால அப்படியே சைலண்ட் ஆயிடுறான் நம்ம ஜேகே. பண்ணாலும் பண்ணிவிடுவான், சரியான இவன். இதே சரி நம்ம குக்கி அப்படியே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டான். நம்ம தேவை தொட்டனால அவனோட ஹார்ட்பீட்லாம் செம்ம ஃபாஸ்ட்டாக திரிக்குது. என்னங்க என்னடா என்ன மாதிரி ஆகுதா என்ன? அது அப்படின்னா அது ஆமாம் தானே? ஆமாங்க தெரியுமே, எனக்கும் தாண்டா ஒரு மாதிரி ஆகுது, நல்லா இருக்கு இப்படி தடவை கூட. இப்போ சொன்ன உடனே கரெக்டாக வந்துட்டு ஷக்கீலாவோட மேன்ஷனுக்கு வந்துடுறாங்க. அப்படியே கார் விட்டு இறங்குறான். பார்த்தா அங்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நம்ம ஜிம் பார்த்துட்டோன்னே அவன் வந்துட்டு கீழே ஒரே ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கான். கையில் வர பீர் வர டே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இந்தாடா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறான். டேய் பட்டிக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துருக்கேன்டா, இது வர தூக்கிட்டு வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீர் பாட்டில் அப்படியே வாங்கி மறைச்சிட்டு, இங்கே பாரு 3 பேரையும் கண்ணில் வச்சு நேரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிட்டு காரில் இருக்க 3 பேரையும் பார்த்துட்டு, டேய் 3 பேரும் இங்கே இருங்க என்ன, நான் உள்ளே போயிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுறேன், அது வரைக்கும் இங்கே இருங்க சரியா, எங்கேயும் வரக்கூடாது, முக்கியமாக ஜங்குகே நவரவே கூடாது, ஓகே இங்கே இருக்கணும். இங்கே 3 பேரையும் தனியாக விட்டு உள்ளே நீ என்ன பண்ண போகிற? நீங்கள் இருக்கிறத பார்த்தா படிக்க வந்த மாதிரி தெரியலையே. ஜேகே ஏதாவது பண்ணணும்டா, ஃபஸ்ட்டு படிக்க தான் வந்திருக்கேன். என்ன உள்ளே ஏதோ என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, ஸோ அதனால் இப்படி இருக்குது, மற்றபடி எதுவும் இல்லை. நான் வரலன்னு மட்டும் சொல்லிவிட்டு அரை மணி நேரத்தில் வந்துடுறேன் என்ன, உங்கள் 3 பேரும் அதுக்கப்புறம் வெளில கூப்பிட்டு போகிறேன், 3 பேரும் எங்கேயும் நவரக்கூடாது. டே குக்கி இங்கே இருண்ணா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பொறுமையாக திரும்பிட்டு, டேச்சுமின்னு பார்த்துக்கூடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பொறுமையாக உள்ளே போகிறான். அப்படியே மறைச்சி வச்சு பீர் பாட்டில் அப்படியே அப்படியே சிப் பண்ணுறான். இந்த சைட் ஜிமின் லைட்டாக அவன் ட்ரிங்க்ஸ் வேறு பண்ணியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு நீ தான் அந்த திமிர் பிடிச்சவனா இருப்பான்னு நினைக்கிறேன். நேம் ஜேகே தானே? நீ தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறியா அவன் தயங்க போட்டு. ஐயோ ரொம்ப கஷ்டம்ப்பா, தயங்க தான் எல்லோரும் டார்ச்சர் பண்ணி பார்த்துருக்கேன், அவனை டார்ச்சர் பண்ண ஒரு ஆள் வந்துட்டாங்களா என்ன? ஹலோ பார்த்து பேசுங்க என்ன, மரியாதை மரியாதை கொடுத்து தான் பேசுகிறேன், மரியாதையாக தெரியலையா என்ன? எனக்கு உள்ளே போயிட்டு தயங்க என்ன பண்ணுறான்னு பார்க்கணுமே. தயங்க விட்டு கொஞ்ச நேரம் கூட என்னால் இருக்க முடியல. அப்போ நீ சொல்லுங்க, நீ தான் ஜங்கா இருப்ப, போய் பார்க்கணுமா? என்ன பண்ணுறது, நானே என்ஜாய் பண்ணலான்னு தான் வந்தேன், அவன் பார்த்துக்க சொல்லிட்டு போயிட்டான், ஏன்னா அவன் என்ஜாய் பண்ணணும்ல. சரி என்ன உள்ள வரியா? நீ வேண்டாம், நீ 2 பேரும் வேணாம், ஜங்கு நீ வா, செம்ம ஃபன்னாக இருக்கும்.
அவன் படிக்க போறேன்னு தானே சொன்னான். அப்ப எப்படி ஃபன்னா இருக்கும்? என்னலாம் கேட்கக்கூடாது ஜேகே. நீ இங்கேயே இரு. நான் ஜங்குக்கு கூட்டு போறேன். டேய் நீ வாடா. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்க மட்டும் கூட்டு ஜிமின் அங்கேருந்து போயிடுறான். 2 பேருமே தனியா விட்டு. அப்படியே உள்ள போறாங்க 2 பேருமே. வாவ்! இப்படி ஒரு பார்ட்டியா? நான் நெறைய பார்ட்டிக்குலாம் போயிருக்கேன். ஆனா இப்படி ச்சே! சான்ஸே இல்ல. ஓ! இத்தன பேர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போல் இருக்கு. அப்படியே அங்க சுத்தி நெறைய பேர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, ஆட்டம் போட்டு, பொண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மஜா பண்ணிட்டுருக்காங்க. ஜங்க் அப்படியே செம்ம இதுவா எக்ஸைட்மெண்ட்டா பார்த்துட்டு இருக்கான். "டேய் ஜிமின் இங்க வா." ஆ கூப்பிடுறாங்க. சரி. நீங்க ஜாலியா இங்கேயே இரு. ஓகே. எந்த பிரச்சனையும் வராது. என்ன வேணுமோ பண்ணிக்கோ. ஓகேவா? நான் வந்துடுறேன். இங்கேயே இரு. எங்கேயாவது போய் என்ன தயங்கிட்ட மாட்டி விட்றாத. அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்க போறான். நம்ம ஜங்க் அப்படியே சுத்தி பார்த்துட்டு, கூல். ஹேய்! ஆ நீங்க? நான் யோங்கி. தயங்கோட காலேஜில தான் படிக்கிறேன். அப்போ நீங்க தான் தயங்க்கு ரிலேட்டிவா? வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓ! இப்போ எல்லாருக்குமே தெரியுமா? தாங் என்ன பண்ணாலும் சரி, அந்த நியூஸ் சீக்கிரமாவே பரவிடும். ஏன்னா அவன் ரொம்ப பாப்புலர். இந்தா ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் குடுக்குறான். ஜூஸா? ஆ! அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கையில இருக்க பீர வாங்கிட்டு, இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இந்த சைட் ஜேகே, இவ்ளோ நேரம் ஆகுது. இன்னும் ஆள காணோம். உள்ள என்னதான் நடக்குது? இவன் பட்டிக்க போறான்னா என்னதான் பண்றான்? போய் பார்த்தே ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு அவன் வண்டி காரை விட்டு இறங்கிட்டு, குக்கிய தனியா எங்கேயோ விட்டு போறது சேஃப் இல்லையே. குக்கி பா. ஆனா தயாங் இங்கேயே இருக்க சொன்னாரே. அவ சொன்னா நம்ம கேட்கணுமா? நம்ம நைஸா இங்கேயே விட்டு உள்ள ஏதோ பண்ண போயிருக்கான். உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தே ஆகணும். வா. உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா நம்மள இங்கேயே விட்டு வெயிட் பண்ண விட்டுருப்பான். அப்படின்னு சொல்லிட்டு குக்கி அப்படியே கைய புடிச்சு, அப்படியே அவன் வந்துட்டு மேன்ஷனுக்குள்ள போறான். ஓகேடா, இதோட இந்த பாட்ட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாவே போட்டுறேன். பாய் ஆர்மி.